அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம், பகுதி 59. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈட்டுத்தொகை வாங்கியதின் காரணமா உனது தோழர்களுக்கு ஏற்பட்டதை எண்ணி நான் அழுவுறேன்னு சொன்னது வரைக்கும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அருகில் உள்ள ஒரு மரத்தை சுட்டி காண்பிச்சு இந்த மரத்தை விட நெருக்கமாக அவர்களுடைய வேதனை எனக்கு காண்பிக்கப்பட்டுச்சின்னு சொன்னதாகவும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இது தொடர்பாகவே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினா, இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் அழித்தொழிக்க வந்த எதிரிகளை கொன்று குவிக்கும் வரை அவர்களை கைதியாக்குவது இறை தூதருக்கு ஆகுமானதல்ல. நீங்கள் இவ்வுலக பொருளை விரும்புகிறீர்கள், அல்லாஹுவோ உங்களுக்கு மறுமை வாழ்வை விரும்புகிறான். அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். அல்லாஹுவிடம் பத்ரு போரில் கலந்த முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு உண்டு என்ற விதி ஏற்கனவே உறுதி செய்யப்படாமல் இருப்பின், நீங்கள் பத்ரு போரில் கைதிகளிடமிருந்து ஈட்டுத்தொகையை வாங்கியதில் மகத்தானதொரு வேதனை உங்களை பிடித்திருக்கும். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 67 மற்றும் 68 வசனம். பல கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈட்டுத்தொகை இல்லாமலேயே உரிமையிட்டாங்க. அவர்கள குறிப்பிடத்தக்கவர்கள் முத்தலிப் இப்னு ஹந்தப், சைஃபி இப்னு அபு பஆ, அபு இஜ்ஜா, ஜுமா போன்றோர்கள். இந்த அபு இஜ்ஜா உஹுது போரிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டையிட்டான். போரின் இறுதியில கைதியாக பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதனுடைய விவரத்தை பிறகு வர வரலாறுல பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அபுல் ஆசும் கைதிகளில இருந்தாரு. அவரை விடுவிப்பதற்காக நபி அவர்களின் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாய் கத்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு அளித்த மாலையை ஈட்டுத்தொகையாக அனுப்புனாங்க. மாலையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கம் ஏற்பட்டுச்சு. தங்களது தோழர்களிடம் அபுல் ஆசை ஈட்டுத்தொகையின்றி விடுதலையிட அனுமதி கேட்டாங்க. தோழர்களும் அதுக்கு அனுமதித்தாங்க. தன்னுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதினாவிற்கு வர அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரை விடுதலை செஞ்சாங்க. அபுல் ஆஸ் மக்கா சென்ற பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதினாக்கு அனுப்பி வச்சாரு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வர ஜயித் இப்னு ஹாசாவை மற்றும் ஒரு அன்சாரி தோழரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அழைக்க போன அவர்களிடம், நீங்கள் பத்தன் யஹ்ஜா என்ற இடத்துல தங்கிருங்க, ஜைனப் அந்த இடத்துக்கு வந்ததும் இங்கிருந்து அவர்களை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே 2 பேரும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைச்சிட்டு வந்தாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மக்காவில் இருந்து மதினா சென்ற வரலாறு மிக துயரமான நிகழ்ச்சியா இருக்கும். இந்த பயணத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல் கேட்போரின் உள்ளங்களை உருக்கிடும். அந்த கைதிகளிலேயே சுகைல் இப்னு அம்ர் என்பவரும் இருந்தாரு. இவர் இலக்கிய நயத்துடன் பேசும் புகழ்பெற்ற பேச்சாளரா இருப்பாரு. சில சமயத்துல இஸ்லாத்திற்கு எதிரா பிரச்சாரம் செய்வாரு. அதனாலேயே அல்லாஹுவின் தூதரே, இவனது 2 முன்பற்களை கலற்றி விடுங்க, இவன் அதிகமா பேசுறான், இனிமே உங்களுக்கு எதிரா எந்த பிரச்சங்கமும் இவர் செய்யக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினாங்க. உறுப்புகளை சிதைப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாது என்பதற்காகவும் மறுமையில அல்லாஹுவின் தண்டனையை பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரின் இந்த கோரிக்கையை நிராகரித்தாங்க. இந்த போருக்கு பின் உம்ரா செய்வதற்காக சென்ற சஅத் இப்னு நுஅ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபு சுஃபியான் மக்காவில் சிறைப்பிடித்துக் கொண்டாரு. அபு சுஃபியானின் மகன் அம்ர் இப்னு அபு சுஃபியான் பத்ரு போரில் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்கள் கூட இருந்தாரு. சஅதை விடுவிப்பதற்காகவே அம்ரை அபு சுஃபியானிடம் சில முஸ்லிம்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புனாங்க. அபு சுஃபியானும் தனது மகன் அம்ரு கிடைத்தவுடன் சகத விடுதலை செஞ்சாரு. இந்த போரை விவரித்து குர்ஆனில் அல் அன்பால் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சு. இதுல குறிப்பிட்டிருக்கிறது சரினா இந்த அத்தியாயம் இப்போரை பற்றிய இறை விமர்சனம் கூட சொல்லலாம். வெற்றி பெற்ற பிறகு அரசர்களும் தளபதிகளும் போரை பற்றி கூறும் விமர்சனங்களில் இருந்து இந்த இறை விமர்சனம் முற்றிலும் மாறுபட்டதா அமைஞ்சிச்சு. முதலாவதாக முஸ்லிம்களுக்கு அவர்களிடம் இருந்த சில ஒழுக்க குறைவுகளை அல்லாஹு சுட்டி காட்டினான். அதற்கு என்ன காரணம்னா, முஸ்லிம்கள் தங்கள் ஆண் மக்களை உயர் பண்புகளால முழுமை பெற செய்யணும், அவர்களை குறைகளிலிருந்து தூய்மைப்படுத்தணும், மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லணுங்கிறது தான். 2வதாக முஸ்லிம்கள் தங்களது வீரம் மற்றும் துணிவை பார்த்து தற்பெருமைக்கு ஆளாயிடக்கூடாது, மாறாக அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கணும், தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் கட்டுப்படணும் என்பதற்காகவே தான் முஸ்லிம்களுக்கு மறைந்திருந்து செய்த உதவிய அல்லாஹு சுட்டி காட்டினான். 3வதாக இந்த ஆபத்தான போர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த லட்சியங்களையும் நோக்கங்களையும் முன்னிட்டு சந்தித்தார்களோ அதையே அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் பிறகு போர்களில் வெற்றி பெற காரணமாக அமையும் தன்மைகளையும் குணங்களையும் முஸ்லிம்களுக்கு குறிப்பிடுகிறான். 4வதாக இணை வைப்பவர்கள், நயவஞ்சர்கள்,
யூதர்கள், போரில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான். சத்தியத்திற்கு பணிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த அறிவுரை. 5வதாக, போரில் கிடைக்கும் வெற்றி பொருட்கள் தொடர்பான சட்டங்களை முஸ்லிம்களுக்கு விவரிக்கிறான். 6வதாக, போரிடுவது அல்லது சமாதானம் செய்து கொள்வது ஆகிய 2 அடிப்படைகள் மற்றும் சட்டங்களை முஸ்லிம்களுக்கு விவரிக்கின்றான். அத்தகைய ஒரு காலகட்டத்தை அப்போது இஸ்லாமிய அழைப்பு பணி அடைந்துவிட்டது என்பதே அதற்கு காரணமா இருந்துச்சு. அதன் மூலமே முஸ்லிம்கள் புரியும் போருக்கும் அறியாமை கால மக்கள் செய்த போருக்கும் வேறுபாடு ஏற்படும். முஸ்லிம்கள் பிறரை பார்க்கிலும் தனித்தன்மை பெற்று குணத்திலும் பண்பிலும் மேலோங்கி விளங்குகிறார்கள். மேலும் உலக மக்கள் இஸ்லாமை ஒரு தத்துவ சிந்தனையாக மட்டும் பார்க்காமல் தான் அழைக்கும் அடிப்படைகளை கொண்டு தன்னை சார்ந்தோரை பண்பட செய்யும் ஒரு வாழ்க்கை நெறியாக இஸ்லாமை பார்ப்பார்கள். 7வதாக, இஸ்லாமிய நாட்டுக்குரிய அடிப்படை சட்டங்களை அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். அதாவது இஸ்லாமிய அரசாங்கத்திற்குள் வாழும் முஸ்லிம்களுக்கும் அதற்கு வெளியில் வாழும் முஸ்லிம்களுக்கும் இடையில சட்ட வித்தியாசங்கள் உள்ளன என்பதே தான் அது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.